ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய. இலையை வழித்து உண்பது சரியா? இந்த தலைப்பு எனது குரு ஸ்ரீ சிவதீனநாதன் அவர்கள் எழுதிய மகான்களின் வாக்குகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. இலையை வழித்து உண்பது சரியா? பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளை பத்தி எழுதப்பட்டுள்ள எல்லா புத்தகங்கள்லயும் பகவான் சாப்பிட்ற அழகா ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கா. பகவான் எப்படி சாப்பிடுவார்? ஒரு பருக்கைய கூட வீணடிக்க மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். இலைய நன்னா வழிச்சு வழிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு புது இலை மாதிரி ஆக்கிட்டு தான் எழுந்திருப்பார். இது பகவானோட அடியார்கள் எல்லாருக்கும் தெரியும். இலையை இப்படி வழிச்சு சாப்பிட்றது சரிதானா? இந்த சந்தேகத்தை எந்த அடியாரும் பகவான்கிட்ட கேட்கல. ஒரு நாள் சாப்பாட்டு அறையில கிருஷ்ண பிக்ஷு அப்படிங்கிற துறவி பகவான் இலைய கண்ணாடி போல தொடச்சு சாப்பிட்றத பார்த்தார். அவர் துணிச்சலோட பகவான்கிட்ட, சுவாமி, இலையை இப்படி சுத்தமா தொடச்சு சாப்பிட்றது நமது தேச ஆச்சாரம் இல்லையே. இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கிறது பிற ஜீவராசிகளுக்கு உண்ணவாகுமே அப்படின்னர். பகவான் இதுக்கு ஆணித்தரமா ஒரு பதில் சொன்னார். சரி, அப்படி ஜீவராசிகளிடம் இரக்கம் காட்டுறவர்னா நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதுகளுக்கு ஏன் சோறு போடக்கூடாது? நாம சாப்பிட்ட மிச்சத்தை எச்சில தான் அதுகள் சாப்பிடணுங்கிறது உங்களோட எண்ணமா? கிருஷ்ண பிக்ஷு வாயடைச்சு போய் நின்னுட்டார். பகவான் இலைய வழிச்சு உண்பதற்கு வேறு ஒரு காரணம் உண்டு. பகவான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலையில மிச்சம் இருந்தா அத பகவானது பிரசாதமா சாப்பிட்றதுக்கு அடியார்களுக்குள்ள சண்டையும் போட்டியும் வந்துடும். அது எப்படி நிறுத்துறது? அதனால தான் பகவான் இலையில ஒரு பருக்க கூட மீதி இல்லாம சாப்பிடுவார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய.